மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜக அரசு அளித்த வாக்குறுதிகள் என்னவானது என பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்காது என கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு கைது தொடர்வது ஏன் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதன் விவரம் என்ன? சக்தி, கச்சத்தீவு விவகாரத்தை பாரதிய ஜனதா கட்சியும் நேரடியாக எடுத்து கடந்த 2 நாட்களாக கடுமையாக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட அரசுகளை, காங்கிரஸ் அரசுகளை விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு மற்றும் பாஜகவுக்கு தமிழக அரசு மற்றும் திமுக பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழக திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் மீனவர்கள் மீது தாக்குதலே நடக்காது என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு தற்பொழுது இலங்கையின் தாக்குதலும் கைதுகளும் படகுகளின் பறிமுதல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனை ஏன் தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை? தேர்தல் வந்ததும் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய உங்களால் கஜா மற்றும் இக்ஜாம் புயல் பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பார்வையிட ஏன் வர முடியவில்லை? 2 கோடி வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று உங்கள் வாக்குறுதி எங்கே போனது? இந்தியாவை 2020 இந்தியாவை வல்லரசாக்குவேன் என சொன்னீர்களே, ஏன் இன்னும் ஆக்கவில்லை? கருப்பு பணத்தை மீட்பேன், அதே போன்று 500,000 மக்களிடம் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்தினீர்களே, 7.5 லட்சம் கோடி சிஏஜே அறிக்கை அம்பலப்படுத்தியும் அதனை பற்றி ஏன் இதுவரை நீங்கள் வாய் திறக்கவில்லை என பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை முழுமையாக எழுத்திருக்கிறார். அதே போன்று வாழும் தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதாக நிதி இல்லை, ஆனால் செத்த மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1074 கோடி ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் தமிழை மற்றும் தமிழர்களை அலட்சியப்படுத்துவதை சுயமரியாதை உள்ள எந்த ஒரு தமிழர்களும் ஏற்பாளர்களா என்ற ஒரு கேள்வியை கடுமையாக விமர்சனம் எழுப்புகிறார். இதற்கு முதுமையான உங்களுடைய பதில் சொல்லுங்கள் மோடி என்ற ஒரு கேள்வியை எழுப்பி தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக அரசை கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இதே போன்று திமுகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் பேச்சாளர்கள் மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.